இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி 1977 இருந்து 2021 வரை யார் போட்டிட்டாங்க, எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எந்த ஆண்டு தேர்தல் நடந்துச்சு, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, முதல் 2 இடத்தை பிடிச்ச வேட்பாளர், கட்சி, வெற்றி பெற்றவங்க, இப்படி டீட்டெயிலாக நம்ம இந்த தொகுதி முழுவதும் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி 1977 2021 வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல் முடிவுகளையும் நம்ம பார்ப்போம். 1977 பார்க்கணுன்னா கருப்பசாமி பாண்டியன் அவங்க போட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சார்பாக 20,183 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் இடத்துல இருக்காங்க. 1977 அதிமுக வெற்றி பெற்றிருக்கதா பார்க்குறோம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2வது இடத்துல இருப்பது யாருன்னா நவநீத கிருஷ்ண பாண்டியன். அவங்க ஜனதா கட்சி சார்பாக நின்று 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 18,342 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றதை பார்க்குறோம் 1977. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1980 வருடம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நவநீத கிருஷ்ண பாண்டியன் அவர்கள் காந்தி காமராஜர் என்ற கட்சியும் சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 41,271 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1980 காந்தி காமராஜர் கட்சி, குமரி ஆனந்தன் அவர்களுடைய கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த நேரத்தில் 2வது இடத்துல யாருக்கான்னு பார்க்கணுன்னா துரை சிங் அவங்க போட்டிக்கிட்டு திமுக சார்பாக போட்டிக்கிட்டு இருக்காங்க. 2வது இடத்துல இருக்குது திமுக. 34,587 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்குது. 1980 நம்ம பார்க்கணுன்னா காந்தி காமராஜர் மக்கள் கட்சி என்ற குமரி ஆனந்தன் அவங்க துவங்கிய கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1984 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவை பார்ப்போம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. 1984 பார்க்கணுன்னா சண்முகையா பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 48,109 ஓட்டு வாங்கி 51% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தம்பித்துரை அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க திமுக சார்பாக. திமுக 2வது இடத்துல இருக்காங்க. 27,076 ஓட்டு வாங்கி 29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவில். 1984 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சண்முகையா பாண்டியன் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1989 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். எஸ் ராமசுப்பு அவர்கள் போட்டிகிட்டு இருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக 31,314 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1989 பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா திமுக சார்பாக எம்பி முருகையா அவர்கள் போட்டியிட்டு 30,832 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1989 காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்கணுன்னா ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 1991 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அதே காங்கிரஸ் கட்சி தான் இப்போவும் வெற்றி பெறுறாங்க. எஸ் ராமசுப்பு அவங்க தான் போட்டிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுறாங்க இந்த முறையும். 89 காங்கிரஸ் கட்சி தான், அதே வேட்பாளர் ராமசுப்பு அவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. 91 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அவங்க தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுறாங்க. தொடர்ந்து 2வது முறை வெற்றி பெறுவதை பார்க்குறோம். 66,637 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா குருநாதன் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 35,487 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1991 தொடர்ச்சியாக 2வது முறையும் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருக்காங்க ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை. இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான். அந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு. இப்போ தென்காசி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 2வது முறையும் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். அருணாச்சலம் அவர்கள் போட்டியிட்டு ஆலடி அருணா அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க இந்த முறை. 1996 திமுக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றாங்க.
திமுக சார்பாக அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 53,374 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா எம்எஸ் காமராஜ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 29,038 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 24% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. இந்த முறை தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1996ல் 4 முறை தொடர்ச்சியாக 80, 84, 89, 91ல் தோல்வி அடைஞ்சவங்க ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில். திமுக இந்த முறை 96ல் வெற்றி பெறுறாங்க. அருணாச்சலம் அவர்கள் என்ற ஆலடி அருணா அவர்கள் வெற்றி பெறுறதை இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். பிஜி ராஜேந்திரன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றாங்க. 58,498 ஓட்டு வாங்கி 49% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா திமுக சார்பாக போன முறை வெற்றி பெற்ற அதே ஆலடி அருணா அவர்கள் தான் நிற்கிறாங்க. அவங்க இந்த முறை திமுக சார்பாக நின்று தோல்வி அடைகிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 54,387 ஓட்டு வாங்கி 45% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சதை பார்க்குறோம். இந்த முறை 2001ல் அதிமுக இந்த தொகுதியை கைப்பற்றாங்க. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து இப்போ அதிமுகட்டிருந்து காங்கிரஸ்கிட்ட இருந்து திமுக போச்சு. இப்போ அதிமுக கைப்பற்றாங்க 2001ல். நம்ம பார்த்துட்ருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகளில் 2 இடங்களை மட்டும் பிடிச்சவங்கள நம்ம பார்க்குறோம். முதலாவது வெற்றி பெற்றது யாருன்னு பார்க்கணுன்னா பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள். ஆலடி அருணா அவர்களுடைய மகள் அவங்க பூங்கோதை ஆலடி அருணா அவங்க போட்டியிட்டு இந்த முறை திமுக சார்பாக நின்று வெற்றி பெறுறாங்க. 62,299 ஓட்டு வாங்கி 46% ஓட்டு வாங்கி திமுக இந்த முறை 2006ல் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பாண்டியராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைந்தாங்க. 55,454 ஓட்டு வாங்கி 41% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க அதிமுக. இந்த முறை 2006ல் திமுக ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பிஜி ராஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுதாங்க இந்த முறை. ஏற்கனவே 2001ல் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க தான். 2001ல் போட்டியிட்டு வெற்றி பெற்றவங்க இந்த முறை 2011லையும் போட்டியிட்டு வெற்றி பெறுதாங்க அதிமுக சார்பாக. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 78,098 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.29% ஓட்டு வாங்கி அதிமுக இந்த முறை 2011ல் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறதை பார்க்குறோம். பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க திமுக சார்பாக. போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திமுக 77,799 ஓட்டு வாங்கி 47.11% ஓட்டு வாங்கி மிக குறைந்த ஓட்டில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இந்த முறை அதிமுக 2011ல் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்க்குறது என்னதுன்னா 2016 நடைபெற்ற ஆலங்குளம் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள். முதல் 2 இடங்களை பிடிச்சது யாருன்னு பார்ப்போம். பூங்கோதை ஆலடி அண்ணா அவர்கள் இந்த முறை போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. போன முறை தோல்வி அடைஞ்சவங்க இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2006ல் வெற்றி பெற்ற பின்பு 2016ல் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். திமுக இந்த முறை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் தக்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து அடுத்த முறையும் 2006க்கு பிறகு மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 88,891 ஓட்டு வாங்கி 46.48% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட திருமதி எஃப்சி கார்த்திகேயன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 84,137 ஓட்டு வாங்கி 44% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. 2016ல் நடந்த சட்டமன்ற தேர்தல் பார்த்துட்ருக்கோம். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 2016ல் திமுக தொகுதியை கைப்பற்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது 2021ல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இந்த வீடியோ முழுவதும் 1977லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 2021ல் நம்ம பார்க்கணுன்னா இந்த முழு வீடியோவுமே ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை மட்டும் பார்த்துட்ருக்கோம். முதல் 2 இடங்களை மட்டும் பிடிச்சது. 2021ல் பார்க்கணுன்னா பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்க. அதிமுக இந்த முறை ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக அதிமுகன்னு மாறி தான் வெற்றி பெற்று வராங்க ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில். இந்த முறை அதிமுக வெற்றி பெறுறாங்க. 84,153 ஓட்டு வாங்கி 36.44% ஓட்டு வாங்கி அதிமுக 2021ல் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுகிறத பார்க்குறோம்.
அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக போன முறை 2 முறை வெற்றி பெற்றவங்க தான் இந்த முறை தோல்வி அடைந்தாங்க. பூங்கோதை ஆலடியார் அண்ணா அவர்கள் திமுக சார்பாக நின்று 70,214 ஓட்டு வாங்குறாங்க. 34.70% ஓட்டு வாங்கி தோல்வி அடையதை பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்குது திமுக. இந்த முறை 2021 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கைப்பற்றியிருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. நம்ம இந்த முழு டேட்டாவும் இந்த வீடியோவில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. இது முழு டேட்டாவும் ஒரிஜினல் டேட்டாவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மற்ற கருத்துக்கள் எதுனாலும் உங்களுக்கு தெரிவிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு தாலுகா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய அனைத்து தகவலும் இதில் தெளிவாக உங்களுக்கு இந்த ஜனநாயகம் டிவி சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும். முழு தேர்தல் வியூ மட்டும்தான் இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுகிறோம்.